ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஷார்ட் கேர்ள்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஹைட்டாக இருக்கணும்னு கண்டிப்பாக ஆசை இருக்கும். அவங்களுக்கு வேண்டிய சின்ன சின்ன டிப்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் நம்மளால் கண்டிப்பாக ஹைட்டாக ஆக முடியாது. ஆனால் நம்ம சூஸ் பண்ணுற ட்ரெஸ்னால் நம்ம கொஞ்சம் ஹைட்டாக தெரியலாம். நான் இன்றைக்கி சொல்கிற டிப்ஸ் எல்லாமே ஒரு சாரீஸ் வச்சு சொல்கிறேன். இந்த டிப்ஸை நீங்கள் வேறு எந்த ட்ரெஸ்ஸுக்கு வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நான் ப்ளவுஸ்லேருந்து வரேன். நம்ம வியர் பண்ணுற ப்ளவுஸ் டைட்டாக ஃபிட்டிங்காக போட்டிங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட ஹைட்டாக தெரியும். நம்ம ஷார்ட் ஹேண்ட் ஸ்லீவ் யூஸ் பண்ணும்போது நல்லா டாலாக தெரியும். அது நம்ம 3-4 ஹேண்டை அவாய்ட் பண்ணிக்கலாம். 3-4 ஹேண்டு அதே போல் லாங் ஹேண்டில் அவாய்ட் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஷார்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணும்போது நல்லாவே நம்ம டாலாக தெரியும். வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் உள்ள ப்ளவுஸை நம்ம சூஸ் பண்ணி வியர் பண்ணும்போது நம்ம இன்னும் ஹைட்டாக தெரியும். அதே மாதிரி ஹை நெக் ப்ளவுஸ், அதாவது ஹால்டர் நெக், போட் நெக், இந்த மாதிரி நெக் உள்ள ப்ளவுஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ப்ளவுஸ் போடும்போது நம்ம இன்னும் ஷார்ட்டாக தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ப்ளவுஸ் பற்றி பார்த்தாச்சு. நம்ம இன்னும் சாரீ பற்றி பார்க்கலாம். எந்த மாதிரி சாரீ நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லைட் ஃபேப்ரிக் உள்ள சாரீஸ் நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் ஹைட்டாக தெரியும். லைட் வெயிட்னு பார்த்திங்கன்னா ஷிஃபான் சாரீஸ், ஜார்ஜெட் சாரீஸ், சில்க்லேயே சாஃப்ட் சில்க் சாரீ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ப்ராட் பார்டர் உள்ள சாரியை அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராட் பார்டர் உள்ள சாரீ யூஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் ஹைட் கம்மியாக தெரியும். இது மாதிரி பார்டர்லெஸ் சாரீ நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஸ்மால் பார்டர் சாரீ நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம சின்ன பார்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் ஹைட்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்கன்னா, பிக் பிரிண்ட் உள்ள சாரீஸ் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இது சாரீஸ் மட்டும் இல்லை, நம்ம குர்த்திஸ் வாங்கின போதும் சரி, ஒரு சுடிதார் மெட்டீரியல் வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி இது போல் பிக் பிரிண்ட் உள்ள ட்ரெஸ் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம போடும்போது இன்னும் நம்ம ஷார்ட்டாக தெரியும். அதுக்கு பதில் நான் பிக்சரில் காமிச்சிருக்க மாதிரி சின்ன சின்ன ஸ்மால் பிரிண்ட் உள்ள நம்ம சாரியோ சல்வாரோ சூஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் ஹைட்டாக தெரிய சான்ஸ் அதிகம். ஸோ நம்ம இந்த மாதிரி சூஸ் பண்ணோம்னா நம்ம இன்னும் ஹைட்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் வெர்டிக்கல் லைன்ஸ் உள்ள சாரீ சூஸ் பண்ணலாம். வெர்டிக்கல் லைன்ஸ்னால் நேர்கோடு உள்ள சாரீ, அது மாதிரி சாரீ நம்ம இது போல் வெர்டிக்கல் லைன் உள்ள சாரீ நம்ம கட்டும்போது நம்ம இன்னும் ஹைட்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஹாரிசான்டல் லைன், அதாவது படுக்கை கோடு, ஸ்லீப்பிங் லைன் உள்ள சாரீ, இந்த மாதிரி சாரீ நம்ம வியர் பண்ணும்போது நம்ம இன்னும் ஷார்ட்டாக தெரிய சான்ஸ் இருக்குது. ஸோ இதை மாதிரி சாரீ இங்கே அவாய்ட். அதுபோல் மல்டி கலர் சாரீஸ் அவாய்ட் பண்ணலாம். முடிஞ்ச அளவு ஒரே கலரும் இல்லைனா டபுள் கலர் சாரீஸ் சூஸ் பண்ணுங்கள். மல்டி கலர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப் பார்த்திங்கன்னா, ஸ்ட்ரிப்டு காட்டன் சாரீஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதனால் நம்ம இன்னும் ஷார்ட்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் சாரீ வியர் பண்ணும்போது நம்ம பெல்லி பட்டன் கீழே கட்டும்போது நம்ம இன்னும் ஹைட்டாக தெரியும். அதே மாதிரி நம்ம டார்க் கலர் சாரீஸ் சூஸ் பண்ணும்போதும் நம்ம இன்னும் ஹைட்டாக தெரியும். ஸோ முடிஞ்ச அளவு டார்க் கலர் சாரீஸ் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கேட்கலாம், டார்க் கலர் எல்லாருக்குமே சூட் ஆகாது. அவங்களுக்கு வேண்டி நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறேன். டார்க் ஸ்கின் டோனுக்கு வேண்டிய இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன், அவங்க எப்படி சூஸ் பண்ணணுன்னு. சாரீலாம் பார்த்தாச்சு. இன்னி நம்ம ஆக்சசரிஸ், ஃபுட்வேர்லாம் எப்படி வியர் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபுட்வேர் பார்த்திங்கன்னா நல்லா ஹீல்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். நம்ம ஹைட்டாக இருக்கணுன்னா, ஹைட்டாக தெரியணும்னு சொல்லிட்டு நம்ம கம்ஃபர்டபுள் இல்லாத ஹீல்ஸ் கண்டிப்பாக சூஸ் பண்ணாதீங்க. ஆர்னமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஓவர்லோட் ஜுவல்லரிஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். வேணுன்னா நம்ம ஒரு லாங் நெக் பீஸ் போட்டுக்கலாம்.
இல்லைன்னா சிம்பிளாக ஒரு நெக்லஸ் போட்டு சிம்பிளாக ஒரு இயரிங் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆர்னமெண்ட்ஸ் அதிகமாக போட்டிங்கன்னா நெக் பீஸ் அதிகமாக கொஞ்சம் பிக்காக இருந்ததுன்னா நம்ம இயரிங் வந்து ஸ்மால் சைஸில் போட்டிங்கன்னா நமக்கு மேட்ச் ஆகிடும். அப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஹைட்டாக தெரியும். ஏன்னா நெக் பீஸை ஒரு நல்ல ஹெவியான ஜுவல்லரி போட்டிங்கன்னாவே இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஹைட்டாக தெரிவிங்க. நெக்ஸ்ட்டு ப்ளீட் பார்த்திங்கன்னா ஸ்மால் ப்ளீட்டாக வைக்கும்போது நம்ம ஹைட்டாகவும் அதேமாதிரி வெயிட் கம்மியாகவும் நம்ம தெரியும். அதேபோல் ஷார்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து சிங்கிள் ப்ளீட் சாரியும் வச்சு கட்டினீங்கன்னா ரொம்ப க்யூட்டாகவும் இருப்பீங்க. அதேமாதிரி நல்லா ஹைட்டாகவும் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.